இந்த வீடியோ அந்த டைரக்டர் பார்த்தாருன்னா ஒருத்து படம் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்குங்க சார், பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறையெல்லாம் எதுவும் இல்லை சார், நல்லா நடிச்சிருக்காங்க. சார் ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்களோட பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது சார். வித்தியாசமான கதைக்களம், ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க, அட்டகாசமான கதை, மியூசிக்கு அதை விட அல்டிமேட். சூப்பராக இருக்குது. புது ஹீரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவரோட 3வது படம் இது. புது ஹீரோ இல்லை, அவர் 3வது படம் இது. இதில் ஃபர்ஸ்ட் ஹீரோவை பண்ணியிருக்காரு மது முகேஷ். அவர் வந்து எங்கள் சேர்மனோட பையன் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர். நல்லா இருக்கு, நல்லா எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படி நல்லா போகுது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு சீன். அதான் ரீசெட் ரிப்பீட் ஆகுதான். அந்த கதை வந்து மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாம் படம் ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பர் சார். படம் இந்த படத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தே வரல. படத்துக்கு ஆக்டர் பார்த்தீங்கன்னா புது ஆக்டர் போல். படம் ஒருத்து, டேரக்டர் செம்மையாக எடுத்துருக்கிறாரு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜோட அந்த மியூசிக் தான் அதில். படம் செம்மையாக இருக்குது. எல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ஒருத்து ப்ரோ உண்மையான காதல்னா என்னன்றதை இந்த படத்தை பார்த்து தான் ப்ரோ தெரியணும். ஹீரோ வந்து வேற லெவல் ப்ரோ அவர். ஓகேங்களா? என் பேர் பார்த்தீங்கன்னா சித்தார்த்து தான். என் பேர் தான் அந்த ஹீரோ வச்சிருக்கிறாங்க. படம் ஒருத்து டேரக்டர் இந்த வீடியோ அந்த டேரக்டர் பார்த்தாருன்னா ஒருத்து படம். ஓகேங்களா? இதே மாதிரி படத்தை கொடுங்க. உண்மையான காதல்னா என்னன்றது இந்த படத்தில் தான் காமிச்சிருக்கிறாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் பின்னிட்டாப்புல. என்னதான் மியூசிக் என்னதான் இது இருந்தாலும் ஆக்டர் அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த ரோல் பண்ணி நான் வந்து நடிச்சிருக்காரு பாருங்க. படம் வேற லெவல். ஓகேங்களா? படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது மூவி. ஃபேமிலியும் பார்க்கலாம், கப்பலாவும் பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் நல்லா இருந்தது. பட் எங்கள் சாரோட மூவின்றதுனால செகண்ட் டைம், ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி மூவி பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் டைம் இந்த மூவி சூப்பராக இருக்குது. மெசேஜ் வந்து கதை கான்செப்ட் வந்து மெமரி லாஸ்ன்றதை வந்து அதான் ஆப்போசிட்டாக இருக்குது. நீயும் சொல்கிறேன் நானும் சொல்கிறேன்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சாங்ஸ் வந்து அவ்வளோவா மெலோடியாக தான் இருக்குது. பட் இந்த ஃபைட் சீனும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் சூப்பராக இருக்குது. காமெடி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. காமெடியெலாம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், கப்புள்ஸாகவும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சார் மூவினாலே சூப்பராக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா. மெசேஜாக தான் நான் அந்த மெமரி லாஸ் பேஷண்ட்டை எப்படி நம்ம வந்து மறுபடியும் அவங்கள புரிய வச்சு லவ் பண்ணி லைக் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஹீரோ இப்போ தான் டெபியூ நினைக்கிறேன், ஹீரோயினும். ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. நல்லா அப்படிங்களா தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அவர் கை வச்சாலே சும்மா அப்படியே வாசிச்சுட்டே போகிறார் அவர். அதான் புரியல. அவர் சூப்பராக நடிப்பார் ப்ரோ. பார்க்கிங் படம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களே, அதில் எப்படி இருக்கு? அதை விட இப்போ ஒரு ரெண்டு மடங்கு எஃபோர்ட் போட்டு நல்லா நடிச்சிருக்காரு. அவர் இல்லைன்னா கதை இல்லை சொல்ல போனால். ஆமாம். ஓகே. ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி இருந்தது. மியூசிக்காக நல்லா இருந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் நல்லா போட்டிருக்காரு. சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கணும். நல்லா தான் போடுது. ஹீரோ ஆக்டிங் அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் இல்லை. நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ப்ரோ ஃபேமிலியோட பார்க்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவேன்னா இது ஒரு கமர்ஷியல் படம், என்டர்டெயின்மெண்ட்கான ஒரு படம். அவரும் ரொம்ப காமெடியாக இருந்தது. படமே ஒரு காமெடி, என்டர்டெயின்மெண்ட், ரொமான்டிக்காக படம் தான். ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்காக, சினிமாட்டோகிராஃபியாக ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல படம். நல்லா இருந்தது ப்ரோ. அவர் எப்போவுமே சொல்ல தேவையில்ல. மியூசிக்னாலே படத்தில் நிறைய மியூசிக்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரோ ரொம்ப நல்லா. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் சூப்பராக இருக்குது. பிஜிஎம்மும் நல்லா இருக்குது. அவரோட சாங்ஸ் 3 சாங்ஸ் சூப்பராக இருக்குது. ஜியா சங்கர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸு புது தமிழில் அவங்க நல்ல ஒரு இடத்துக்கு வருவாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் அசோகரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இல்லை அது தவிர பாசிட்டிவ் நல்லா இருந்தது பிரதர். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸும் ரொம்ப இதுவாக நல்லா இருந்தது. ஹீரோயின் ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். அதாவது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கு அண்டு ஹீரோயின் ஆக்டிங்கு அண்ட் கிளைமேக்ஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம் படம். வர்த்து. அதாவது
ஒரிஜினல் லவ் இருந்ததுன்னா ஜெயிக்கலாம் அப்படி, அது ரொம்ப டிலே ஆனாலும் வந்து காலமே வந்து சேர்த்து வச்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்டிங் தான் வந்து. பார்க்கலாம் பிரதர். ஒன்றும் அடல்ட் சீன் எதுவுமே இல்லை. ஏழு விஜய் வந்து கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின் மாதிரி தான் எடுத்திருக்காரு. ஒர்த்து. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. புரியல. நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. லவ், ட்ரூ லவ் வந்துட்டு எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணால் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த மூவியில். நல்லா இருந்துச்சு. புரியல. எனக்கு நீங்கள் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. மியூசிக் நல்லா இருந்துச்சு. கேட்கல ஆக்சுவலி. அதான் இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. புரியல. லவ் மூவி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த தீபாவளி மூவி மாதிரி எப்படி மறந்து போவோமோ, ஜெயம் ரவி எப்படி வந்து நான் உன்னை தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்வேன்னா அந்த மாதிரி வந்துட்டு கூட லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு லவ் பண்ணா. அதான் படம் வேறு லெவல் சார். வந்து பாருங்கள், லவ் ஸ்டோரி நல்லா சூப்பராக இருக்குது. கதை போர் அடிக்காமல் நல்லா போயிட்டுருக்கு. ஹீரோயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடியே பண்ணியிருக்காரு, போட்டெல்லாம் பண்ணாரு. இது 3வது படம், வேறு லெவலில் இருக்குது படம் எல்லாமே. புரியல சார். ஹீரோ சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது படம் எல்லாமே. எப்படி கதை கொண்டு வராங்கன்றது நல்லா இருக்குது சார். ஏல் விஜய் சார் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ரீவியஸ்லி நிறைய படம் பண்ணியிருக்காரு. அதில் தெய்வ திருமலாம் நல்ல செம்ம சூப்பர் ஹிட் படம். அதே மாதிரி இந்த படமும் நல்ல ஹிட் ஆகும். அவங்க லவ் தான் சார், யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ கொண்டு போகிற மாதிரி நல்ல கதை இது. லவ் எந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்கணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல படம் இது. ஆமாம், நல்லா இருக்கு. சூப்பர் சார். அவர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதில் பாட்டு தரமாக இருக்குது. வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் மூவி. கண்டிப்பாக ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே சரியான படம் இது. இந்த வருஷம் நல்லா ஹிட் ஆகும். நல்லா இருந்து சார். சூப்பர். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சூப்பர். ஹீரோ புது ஹீரோன்னு சொல்ல முடியாது, நல்லா ஆப்டாக நடிச்சிருக்காரு. காதல் வந்து எப்பவுமே மாறாதுன்றதை புரிய வச்சிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி சார், நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். தேங்க்யூ.